Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மீன் குழம்பு. கேரளா ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, இப்போ இந்த மீன் குழம்புக்கு செய்ய வேண்டிய பொருட்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து நம்ம கழுவி நீட்டா இப்படி பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து வந்து ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் இப்படி துருவி வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, ஒரு 2-3 பூண்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த எடுத்து வச்சுருக்க தேங்காய், அரை மூடி தேங்காவை இப்படி ஒரு பேனில் போட்டுட்டு அது கூடவே ஓகே ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேங்காயில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர், அந்த நல்ல அந்த ஈரப்பதம் போய் அது கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் அதை வந்து நம்ம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஓகே. இப்போ வந்து இது பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாய் பொடி, பின்ன மல்லி பொடி, அதோடு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். அதை இதில் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes இதை அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது நல்லா ட்ரையாக இப்படி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய்.
ஃப்ரை பண்ணி இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கிட்டு போகிறோம். டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் இந்த டொமேட்டோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காயோட மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதோடு சேர்த்து இந்த புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட சேர்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes நம்ம குக்காக விடலாம். ஓகே, இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மீனை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோம்.
வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பவுடர், வெந்தயத்தை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிவிட்டு அது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி இந்த மீனை வேக வைக்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கடைசியாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1/2 இல்லை 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து இது மேலே ஊற்றிக்கலாம். சும்மா கார்னிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. மீன் குழம்பு இஸ் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. You are watching Foodie World. Don't forget to like, comment and subscribe.